ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அத்தம்மா கேலரி. இன்றைக்கி எங்கள் அத்தம்மா எங்கள் அத்தம்மா தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் செம்பருத்தி இந்த மாதிரி நிறையா வகையான செடிலாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது செம்பருத்தி. எங்கள் அத்தம்மா இதை பறித்து டெய்லியும் காய வைப்பாங்க, ஏன்னா எண்ணெய் அரைக்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா நிறையா செடிலாம் இருக்குது. இங்கே கனகாமரம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கனகாமரம் எவ்வளோ பூத்துருக்கு. இதோட நிறையாலாம் பூக்கும். அந்த சைட் பார்த்தோன்னா கொய்யா செடியாக தான் இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. மேலே பார்த்தோன்னா பப்பாளி மரம், டெய்லியும் பழம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி, நித்யா மல்லி அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் குண்டு மல்லிப்பூலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ செடின்னு. அப்படியே மேலே பார்த்தோன்னா முருங்கை மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே டெய்லியும் நிறையா பூ வரும். கீழே பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இருக்குது, ரோசா செடி இருக்குது. அப்புறம் அதான் நான் சொன்னேன்ல, அவரைக்காய் செடி இருக்குது. பாருங்கள், பப்பாளி டெய்லியும் நிறையா காய்க்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பழமாக. பேக் சைடில் பார்த்தோன்னா தென்னை மரம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தென்னை மரம் பெருசாகிடுச்சு, இன்னொன்று தென்னை மரம் வளர்ந்துருக்கு. ஒரு தென்னை மரம் பாருங்கள் ஹைட்டாக இருக்குது. இது நாங்கள் வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த தென்னை மரம். இந்த மரம் எங்கள் டேட் பாண்டிச்சேரியில் அரவிந்த் ஆசிரமத்துலேருந்து வாங்கி தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தம்மாவுக்கு எங்கள் அத்தம்மா தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க செடிக்கு. இப்போ எங்கள் அத்தம்மா சென்னையில் இருக்காங்க. இப்போ தான் எங்கள் அத்தம்மா காலையில் எழுந்திரிச்சி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இதுக்கு நாங்கள் நிறையா மண் போட்டோம், இருந்தாலும் அது போட குறைஞ்சிட்டே இருக்குது. அதுக்கு தான் மண் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கார்டனிங் வைக்கிற பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சையில் இருக்குல்ல செடிலாம். எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அத்தம்மா வீட்டுக்கு நிறையா வரேங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தம்மா தண்ணி ஊற்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.